السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه والناس أجمعين فمن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل الكتاب الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال نبينا صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله فخير السنن سنن رسول الله صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال نبينا صلى الله عليه وسلم. وكان الله علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளும் நிகரற்ற பேரன்பிற்கும் சொந்தக்காரனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மிஞ்சி ஒப்பற்ற தலைவர் அகில உலகத்திற்கு ஒரு வழிகாட்டி எம்பெருமானார் ரசூலே கரீம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் இரத்த சொந்தங்கள் அவர்களது வழியை அடியொற்றி வாழ்ந்த உத்தம தோழர்கள் சத்திய சீலர்கள் சஹாபாக்கள் சஹாபி பெண்மக்கள் தாபியீன்கள் தபோ தாபியீன்கள் ஐமாக்கள் மூமினான ஆண் பெண் மக்கள் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய இல்லத்திலே அவனுக்கு விருப்பமான இடத்திலே அமர்ந்து அவனுடைய நெருக்கத்தை பெற்றுத் தருகிற கியாமுல் லைல் என்று சொல்லக்கூடிய இரவு வணக்கத்தை அழகிய கிராத்துடைய ஓசையோடு கேட்டு மகிழ்ந்து அனுபவித்து அதன் நற்கூலியை எதிர்பார்த்து அமர்ந்து கொண்டிருக்கின்ற நம்மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் கிருபையும் கருணையும் என்றென்றுண்டாவதாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் நாம் ஒரு சிறிய தலைப்பு, நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது முன்கூட்டியே, அதனால் ஒரு சிறிய செய்தியை நாம் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு சிலந்தியின் வீடும் சிதலமடைந்த நம்பிக்கையும். அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய நோன்பையும் நம்முடைய இரவு தொழுகையும் கபூல் செய்ய வேண்டும். ஏன் இந்த தலைப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அற்பமான ஒரு உயிரை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து ஒரு மிகப்பெரிய பாடத்தை நமக்கு சொல்லித் தருகிறான். இன்றைக்கு பெரிய பெரிய அமல்களெல்லாம் அற்பமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. பெரிய பெரிய நற்காரியங்கள் எல்லாம் உதாசீனத்தப்பட்டு ஒரு ஓரத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு நேரம் கிடைக்கின்ற பொழுதுக்கு, நமக்கு சௌரியப்படுகின்ற பொழுது, நமக்கு துன்பம் தலை தூக்குகின்ற பொழுது, கண்ணீரும் கம்பளையுமாக அல்லாஹ்விடத்தில் கேட்கிற நேரம் வந்தால் அப்பொழுது நேரம் ஒதுக்குகின்ற மக்களாகத்தான் நாம் இருக்கிறோம். ஷைத்தான் அப்படித்தான் வைத்திருக்கிறான். இல்லை என்று சொன்னால் எல்லா அமல்களும் எல்லா நற்காரியங்களும் சர்வ சாதாரணமாக என்ன செய்யப்படுகிறது, எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்ற காரணத்தினால் இப்படி ஒரு சமூகம், அன்றைக்கு வாழ்ந்த மக்கள் அற்பமாக சில காரியங்களை எடுத்துக்கொண்டார்கள் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அதில் ஒன்றுதான் இந்த சிலந்தி பூச்சி. உலகில் அனைவருக்கும் மிக பரிச்சயமான ஒரு உயிரினம். கடந்த 40 கோடி வருடங்கள் நம்மால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. 40 கோடி வருடங்களாக உலகின் பல பகுதிகளிலும் வாழ்ந்து வருகின்ற ஒரு உயிரினம். நிலம், காடு, பாலைவனம், புதர் என்ற அனைத்து பகுதிகளிலும் வாழுகின்ற இந்த ஜீவன், இதனுடைய உருவ அமைப்பை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அதை பற்றி பேசி அறிவியல் பூர்வமான வளையத்திற்குள் நாம் போக விரும்பவில்லை. 2 to 10 மில்லிமீட்டர் கூடிப்போனால் ஒரு 80 to 90 மில்லிமீட்டர் வரை இருக்கின்ற ஒரு சிறிய உயிரினம். உலகில் ஒட்டுமொத்தமாக வாழுகின்ற அந்த உயிரினத்தின் எடையே 25 டன். 25 டன் என்று சொன்னால் ஒட்டுமொத்த உலகிற்கும் இவர்கள் ஒரு கற்பனை செய்திருக்கிறார்கள். அது உண்மையா என்று தெரியாது. உலகில் ஒட்டுமொத்தமாக சிலந்தி பூச்சியை பிடித்து எடை போட்டால் எவ்வளவு வரும் என்று சொன்னால் 25 டன் வரும் என்று சொல்கிறார்கள்.
எல்லாமே உலகத்தில் இருக்கிற எல்லா சிலந்தி பூச்சிகளையும் ஒட்டுமொத்தமாக எடை போட்டால் 25 டன் வரும் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டுக்கு சுமார் 400 to 800 மில்லியன் டன் உணவுகளை உட்கொள்ளுகின்ற ஒரு உயிரினம். சுமார் 8000 முதல் 10,000 வரையிலான இதனுடைய வகைகள் இருக்கிற சிலந்தியிலேயே 8000 முதல் 10,000 வகையான சிலந்தி பூச்சி வகைகள் இருக்கிறது என்று நம்மை அது ஆச்சரியப்படுத்துகிறது என்று சொன்னால், கிட்டத்தட்ட 3000 to 5000 வரையிலான பறவைகளுக்கு உணவாக சிலந்தி பூச்சி இருக்கிறது. 5000 வகையான பறவைகளுக்கு உணவாக சிலந்தி பூச்சி இருக்கிறது என்று சொன்னால், அப்படியான சிலந்தி பூச்சியைத்தான் அல்லாஹ் தஆலா உதாரணம் காட்டியிருக்கிறான். நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதனுடைய வசிப்பிடத்தையே எதிரிகளிடமிருந்து காக்கும் கேடயமாய் பயன்படுத்துகிற ஒரு உயிரினம், எதிரிகளிடமிருந்து காப்பாற்றிக் கொள்ளுகிற ஒரு வல்லமையை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். 6 முதல் 8 கண்கள் இருக்கிறது. 6 முதல் 8 கண்கள் அதற்கு இருக்கிறது என்று சொன்னால், கால்கள் 8 கால்கள் இருக்கிறது. அதற்கு மேலாக சில சிலந்தி பூச்சிகளுக்கு 2 கால்கள் இருக்கின்றது, 2 விஷ கொடுக்குகள் இருக்கிறது, 2 விஷ கொடுக்குகள் இருக்கிறது. அப்படியான ஒரு உயிரினம் என்பதை நாம் பார்க்கிறோம். நவீன பில்டிங் ஸ்ட்ரக்சருக்கு, அதாவது கட்டிடக்கலைக்கு அது முன்னோடியாக இருக்கிறது என்று சொன்னால், இப்படியான விசித்திரமான ஒரு உயிரினத்தை அல்லாஹ் தஆலா பேசுகிறான். இந்த உயிரினத்தை பொறுத்தவரையில் நாம் பொதுவாக அதை பார்த்தாலும் அதன் மூலமாக அச்சமுணர்வு ஏற்படுகிற மனிதர்கள் உண்டு. அதற்கு ஒரு நோயின் பெயர் உண்டு. சிலந்தியை பார்த்தால் நெர்வஸ் ஆகிற மக்கள் உண்டு. அப்படி நெர்வஸ் ஆகிற மக்களுக்கு ஒரு நோய் இருக்கிறது. இப்போ இஸ்லாத்தை எதிர்க்கிற மக்களுக்கு என்ன பேசுவார்கள்? இஸ்லாமோபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா, இஸ்லாம வெறுப்பாகவும் கசப்பாகவும் எவரெல்லாம் பார்க்கிறார்களோ அவருண்டான நோய் எது? இஸ்லாமோபோபியா. அப்படி சிலந்தியை பார்க்கிற பொழுது அச்சம் ஏற்படுகிற மக்களுடைய நோயின் பெயர் அரக்னோபோபியா. அரக்னோபோபியா என்பது சிலந்தியை பார்க்கிற பொழுது நெர்வஸ் ஆவார்கள். அப்படி சிலந்தி அவர்களுடைய உடம்பிலே பட்டால் அவர்களுக்கு அந்த சிகப்பாக தடிமன் ஏற்படுகிற சூழல் அவர்களுக்கு ஏற்படும் என்பதை ஒவ்வாமை, அலர்ஜி, அந்த அலர்ஜி அவங்களுக்கு என்ன செய்யும்? ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. என்று சொன்னால், இனியும் அதை டீப்பாக போனால் சிலந்தி பூச்சியா என்று சொல்வதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. விலங்கியல் ஜுவாலஜி ஆர்க்கிடெக்டர்களுக்கு, அது விலங்கியல் ஆராய்ச்சியாளர்களுக்கு சிலந்தி பூச்சியா இல்லையா என்பது அவர்களுக்கு அதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. நமக்கு தான் ஹதீஸில் எதை எடுத்தாலும் கருத்து வேறுபாடு உண்டு. ஒத்த சிந்தனைக்கு வருவது என்பது ஆக சுருப்பமாகத்தான் இருக்கும். அப்படியான அதிலும் கருத்து வேறுபாடுகிறது என்று சொன்னால், தலை சுற்றக்கூடிய ஒரு உயிரினத்தை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே குறிப்பிடுகிறான் என்று சொன்னால், எப்படியான ஒரு அறிமுகம் சிலந்தி பூச்சிக்கு சூரத்து தாஹாவிலே அல்லாஹ் தஆலா பதிவு செய்வான். 20வது அத்தியாயத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிற செய்தியை நீங்கள் பார்க்க முடியும். அதே போன்று அதன் பெயர் தாங்கிய ஒரு அத்தியாயம் இருக்கிறது, அல் அன்கபூத் என்று சொல்லக்கூடிய அத்தியாயம், 29வது அத்தியாயம். சிலந்தி பூச்சியிலேயே ஒரு அத்தியாயத்தை என்ன செய்திருக்கிறான்? அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான் என்ற செய்தியை நீங்கள் பார்க்க முடியும். எதற்காக வேண்டி அந்த உதாரணம் சொல்லுகிறான்? இப்படியான ஒரு அற்ப உயிரினத்தை எடுத்து அதற்கு ஒரு உதாரணத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான், நாம் பார்க்க வேண்டும். இதை கூட கேலியும் கிண்டலும் செய்தார்கள் அந்த மக்கத்து காஃபிர்கள், குறைஷிகள் கேலியும் கிண்டலும் செய்தார்கள். உங்களுடைய நபிக்கு இதுதான் கிடைத்தது, ஒரு அற்பமான ஒரு உயிரினத்தை எடுத்துக்கொண்டு அதிலே ஒரு உதாரணம் சொல்லணுமா? இப்படியெல்லாம் சொல்லணுமா? அப்படித்தான் நீங்கள் இருக்கிறீங்களா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அவருடைய சிந்தனை போனது என்பதை நாம் பார்க்க முடியும். அந்த சிலந்தி பூச்சி அல்லாஹ் தஆலா உதாரணம் காட்டுகிறான். எதற்கு? ரப்பு அல்லாத, அல்லாஹ் அல்லாத பிற கடவுள்களை எவனெல்லாம் பாதுகாவலர்களாக எடுத்துக்கொள்கிறார்களோ, எவர்களெல்லாம் அதை சாஸ்வதமாக எடுத்துக்கொள்கிறார்களோ, அந்த மக்களுக்கு உதாரணம் எதுதான்? சிலந்தி பூச்சியின் வலைதான் அதற்கு உதாரணம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதனுடைய ஸ்ட்ரக்சரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதை அந்த டீப்பில் க்ளோஸில் எடுத்து பார்க்கிற பொழுது பல மீட்டர்களை வைத்து அதனுடைய அந்த வலை பின்னலை அவர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். அதனுடைய நேர்ச்சி, அதனுடைய அழகு, அதனுடைய கோர்க்கிற தன்மை, இவையெல்லாம் பார்த்தால் உண்மையிலே ஆச்சரியமும் வியப்பும் நமக்கு ஏற்படும் என்பது அப்படியான அந்த சேனல்களிலே, அந்த ஜியாகிரபிக் என்று சொல்லக்கூடிய அந்த சேனல்களை பார்த்தால் என்ன செய்யும்?
நமக்கு தெரியும். அல்லாஹ் தஆலா அதை சொல்கிறான். மஸலுல்லதீன தஹது மின் தூனில்லாஹி அவ்லியா கமஸலில் அல்கபூத் இத்தஹது பைத்தன் வ இன்ன அனல் புயூத்தி லபைத்துல் அன்கபூத் லவ் கானூ யஅலமூன். அல்லாஹ் அதை ஒரு உதாரணமாக குறிப்பிடுகிறான். யாரெல்லாம் அல்லாஹ் அல்லாதவற்றை தங்களை கடவுள்களாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்களோ அல்லது பாதுகாவலர்களாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்களோ அவருடைய உதாரணம் சிலந்தி பூச்சியின் உதாரணம், அதனுடைய கூட்டின் உதாரணம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அது ஒரு வீட்டை கட்டியது, அது புயூத்திக்கும், அது தனக்கென்று ஒரு வீட்டை கட்டியது. அப்படி அந்த வீடு நிச்சயமாக வீடுகளில் எல்லாம் மிகவும் பலகீனமானது சிலந்தி பூச்சியுடைய வீடு தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதை வீழ்த்துவதற்கு ஒரு சிறிய தென்றல் காற்றின் ஒரு பகுதி போதுமானது. ஆனால் அது என்ன செய்து தன்னுடைய வீடு பலமானது என்று அது எண்ணிக்கொண்டிருக்கிறது. அதனால் அதை நேர்த்தியாக கட்டுகிறது. பல வருடம் வாழ முடியும் என்ற நம்பிக்கையில் அது கட்டுகிறது. ஆனால் என்ன செய்ய முடியும்? என்ன நடக்கிறது? சாதாரணமாக ஒரு விரல் நுனியிலே நாம் என்ன செய்து விடுகிறோம்? அதை தட்டி அதை இல்லாமலாக்கி விடுகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான், தனக்கு இணையாக அல்லாஹ்வுக்கு இணையாக பிற மக்களை எவன் கடவுளர்களாக எடுத்துக்கொள்கிறானோ அந்த கடவுளுடைய உதாரணம் இப்படிப்பட்டது, அதனுடைய பலகீனம் இப்படிப்பட்டதான், அதனுடைய பலகீனம் இப்படிப்பட்டுவதான் என்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு மதிநுட்பம் உண்டு. சிலந்தியுடைய இறை தேடுவதிலே அதற்கு மதிநுட்பம் உண்டு. இனப்பெருக்கம் செய்வதில் நுண்ணறிவு உண்டு. இனப்பெருக்கம் செய்வதில் அதற்கு நுண்ணறிவு உண்டு. வசிப்பிடத்தை உருவாக்குவதிலே அது துரிதமாக செயல்படும். வசிப்பிடத்தை உருவாக்குவதில் தன் வீட்டை உருவாக்குவதிலே ஆக துரிதமாக செயல்படும். எதிரிடமிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ளுகின்ற மதியூகம் இருக்கிறதே, அந்த அறிவு அதுக்கு அபாரமானது. நீங்கள் அதை என்னதான் அந்த வலையை எடுத்தாலும் அது எங்கு காணாமல் போவது என்று உங்களுக்கு தெரியாது. அந்த வலையை நம்ம வீழ்த்தும் போது வீடு காணாமல் போயிடும். அது எங்கே இருக்குதுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. நிமிடத்தில், அதாவது ஒரு செகண்டில் 68 பங்கு வேகத்திலே தன்னை நகர்த்தி கொள்ளும். ஒரு செகண்டில் 68 பங்கு வேகத்தில் தன்னை அதாவது கடத்தி கொள்ளும். எங்கே இருக்குதுன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அதுக்கு மதிநுட்பம் உண்டு என்று அல்லாஹ் அந்த சயின்ஸ் நமக்கு சொல்லுகிறது என்று சொன்னால் பிரம்மாண்டமான ஒரு பாதுகாப்பான படைப்பு. ஆனால் அதனுடைய வசிப்பிடமோ ஆக பலவீனமானது என்பதை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், வீடு என்று சொன்னாலே வீடுடைய இலக்கணமே என்னதான்? அமைதியும் பாதுகாப்பும் தான். அல்லாஹ் தஆலா அந்த மனிதருடைய வீட்டை சொல்லுகின்ற புயூத்திக்கும் சக்கனா, அது என்னது? அமைதியான வீடு, அமைதித்தளமாக உங்களுக்கு ஆக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா பேசுகிற செய்தியை நாம் பார்க்க முடியும். ஆகவே நாம் யோசிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். பிரம்மாண்டமாக இருந்தாலும் அதற்கு எந்த மதிப்பும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்று சொன்னால், படைத்த அல்லாஹுவை விட்டுவிட்டு அவனிடம் புகலிடம் தேடுவதை மறந்துவிட்டு, அவனிடம் வாழ்வாதாரம் பாதுகாப்பும் கேட்பதை மறந்துவிட்டு, அல்லாஹுவால் படைக்கப்பட்ட படைப்புகளை வணங்கி அவனிடம் அடைக்கலம் தேடி, அவையிடம் பாதுகாப்பு தேடி, அவையிடம் வாழ்வாதாரம் தேடி, அவனை மறுத்து அவனுக்கு இணை கற்பித்து ஒருவனுக்கு அல்லது ஒரு சமூகத்திற்கு அவர்கள் யாரை இறைவனுக்கு நிகராக அல்லது மாற்றாக அவர்கள் நிறுத்துகின்றார்களோ அவர்களின் நிலையும் அந்த சிலைகளின் நிலையும் இந்த சிலந்தி வீட்டுக்கு ஒப்பானது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான் என்று சொன்னால், அல்லாஹ் அதை சொல்லுகின்ற பொழுதே குறிப்பிடுவான். மனிதர்களே செவிதாழ்த்தி கேளுங்கள். லுரிப மஸலன் ஃபஸ்தமிஊ, கூர்ந்து கவனியுங்கள். அல்லாஹ் சொல்கிறான். சொல்கிற விஷயம் சிலந்தி பூச்சியை பற்றி. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்கள் பல இடங்களில் பேசுவான். சூரத்துல் ஹஜ்ஜுடைய 73வது வசனத்திலே பேசுவான். அல் அன்கபூத்திலே 41, 42, 43வது வசனங்களிலே பேசுவான். அதற்கு அதைத்தான் தலைப்பாக வைத்திருக்கிறான். வைத்து அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களை பார்த்து சொல்கிறான். ஒட்டுமொத்த மனித சமூகத்தை பார்த்து சொல்கிறான். யா அய்யுஹன்னாஸ் ضرب مثلا فاستمعوا له ان الذين تدعون من دون الله لن يخلقوا ذبابا فلو جئتموه. அல்லாஹ் தஆலா நிச்சயமாக நீங்கள் செவிதார்த்து கேளுங்கள். அல்லாஹ் என்று யாரையெல்லாம் நீங்கள் அழைத்து பிரார்த்தனை செய்கிறீர்களோ, யாரையெல்லாம் நீங்கள் அழைத்து உங்களுடைய தேவைகளை கேட்கிறீர்களோ, அவர்களெல்லாம் சேர்ந்தாலும் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது. அந்த ஈயிடமிருந்து எதை அந்த ஈ எடுத்துக்கொண்டு சென்றால் அதையும் உங்கள் என்ன செய்ய முடியும்? உங்களால் தட்டி பறிக்கவும் முடியாது என்று, அதை கைப்பற்றவும் முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். தேடுவனும் செய், தேடப்படுவனும் செய். ஆக இருவரும் பலகீனமானவர்கள். இருவரும் பலகீனமானவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிற செய்தியை பார்க்கிறோம் என்று சொன்னால், அதைத்தான் அல்லாஹ் தஆலா அதிலே குறிப்பிடுகிறான். மக்களே நினைத்துக் கொள்ளுங்கள். மஸலுல்லதீன தகது மின் தூனில்லாஹி அவ்லியா கமஸலில் அன்கபூத். அல்லாஹ் சொல்கிறான், தங்களுக்கு பாதுகாவலராக எடுத்துக்கொள்ளக்கூடிய மக்களுக்கு இந்த பூச்சி தான் உதாரணம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஓமைகளை மக்களுக்காக நாம் சொல்கிறோம், அவர்கள் புரிந்து கொள்ளட்டும்.
வதில்கல் அம்சாரு நதரிபுஹா லின்னாஸி வமா யஃகலூஹா இல்லல் ஆலிமூன். அல்லாஹ் குறிப்பிடுகிறான், இந்த உவமைகளை, இந்த உதாரணங்களை நாம் மக்களுக்காக கூறுகிறோம். அறிவுடையவர்களை மக்களை தவிர வேறு எவரும் இதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அறிவுடைய மக்கள் புரிந்து கொள்வார்கள், சிந்திக்கவர்கள் புரிந்து கொள்வார்கள், மற்றவர்கள் எல்லாம் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள், மடையர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சிலந்தியின் அறிவியல் ஓமையை சிந்திக்க வைக்கின்ற ஓமையாக அல்லாஹ் தஆலா நமக்கு காட்டுகிறான் என்று சொன்னால் நாம் யோசிக்க வேண்டும் சகோதரர்களே. சிலந்தியின் வலை, சிலந்தி என்று சொன்னால் நம்முடைய ஞாபகம் எங்கே போகும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குகையிலே தங்கினார்கள். தௌர் என்று சொல்லக்கூடிய ஒரு குகையிலே தங்கினார்கள். அந்த குகையில் அவரை காப்பாற்றியது எது என்று பேசுகிற பொழுது அதற்கு பூரண ஆதாரம் உண்டா என்று சொன்னால் அதற்கு நுழைய விரும்பவில்லை. ஆனால் மொத்தமாக சொல்லுகிற செய்தி என்ன சொல்கிறது? அந்த குகைக்குள் அவரும் சரி அவருடைய தோழரும் சரி உள்ளே இருந்தார்கள், வெளியே சிலந்தி கூடை கட்டியது என்று நாம் இந்த செய்தியில் அவருடைய வரலாறிலே பார்க்கிறோம். அத்தனை மக்களும் தேடி வந்தார்கள். தேடி வந்து அந்த சிலந்தியுடைய கூடு கட்டப்பட்டு இருக்கின்ற பொழுது இதற்குள் நுழைய வாய்ப்பில்லை, இதில் இருப்பதற்கு சாத்தியமில்லை என்று கருதி அவர்கள் பின்வாங்கினார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சிலந்தியை வைத்து அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாத்திருக்கிறான். அதே சிலந்தியை வைத்து பிற கடவுள்களை பின்பற்றுகிற, ஏற்றுக்கொள்கிற, வழிபடுகிற மக்களை பற்றி உதாரணமும் கற்பிக்கிறான் என்ற செய்தியை பார்க்கிறோம். ஒரு செய்தியை நீங்கள் பார்க்க முடியல. ஆஃபில் அபு நுஐம் ரஹிமுல்லா அவர்கள் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். சிலந்தி பூச்சி 2 முறை 2 நபிமார்களை காப்பதற்காக அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு வலையை பின்னியது என்று சொல்கிறார். 2 முறை 2 நபிமார்களை காப்பதற்காக அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு அதன் வலையை பின்னியது. ஒன்று தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்ய ஜாலூத்தும் அவருடைய படையும் துரத்திய பொழுது, இன்னொன்று நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஜ்ரா பயணத்தின் போது மக்கா குறைஷிகள் துரத்திய போது சவருக்குலையில் காப்பாற்றியது. இந்த 2 விஷயத்திலும் சிலந்தி தன்னுடைய படைப்பாற்றலை புரிந்து கொண்டு அதற்காக வேண்டி என்ன செய்தது? தன்னை ஈடுபடுத்தி கொண்டது என்று வரலாறு நமக்கு சொல்லுகிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது ஒரு குளவி வந்து அங்கே வலையை விட்டு வெளியேறி அந்த சிலந்தியை பிடித்து சாப்பிட நினைக்கிறது. ஒரு குளவி வருகிறது, சிலந்தியை சாப்பிடுவதற்காக வருகிறது. அந்த நேரத்தில் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு சிறுவன் ஒரு குச்சியுடன் வருகிறான். அந்த குச்சியுடன் வந்து அந்த குளவியை விரட்டி செல்கிறான். இதை பார்த்த தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள்? யா அல்லாஹ், இந்த படைப்புகளை எல்லாம் எதற்காக படைத்திருக்கிறாய்? அவர் கேட்கிறார், இந்த படைப்புகளை எல்லாம் எதற்காக வேண்டி படைத்திருக்கிறாய்? குளவி என்ன செய்கிறது? அல்லது தேனி என்ன செய்கிறது? மலரிலிருந்து தேனை அருந்துகிறது. ஆனால் அதனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்கிறார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாரு, குளவி என்ன செய்கிறது? மலரிலிருந்து தேனை எடுக்கிறது. ஆனால் அந்த தேனிலிருந்து என்ன பிரயோஜனம் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்கிறார். அப்படியானால் அந்த காலகட்டத்தில் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் தேனை குறித்த பயன்கள் அறியப்படவில்லை என்பது தெளிவாகிறது. தேனை குறித்த பயன்கள் அறியப்படவில்லை என்பது தெளிவாகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி அவர் என்ன சொல்கிறாரு? சிலந்தி இருக்கிறது. சிலந்தி பட்டு நூல்களை வெளியாக்குகிறது. தன்னுடைய உழைப்பினால் பட்டு நூல்களை வெளியாக்குகிறது. ஆனால் அந்த பட்டு நூல்களை பயன்படுத்தி யாரும் ஆடை உடுத்ததை நான் பார்க்கவில்லை என்கிறார். அப்போ அந்த காலகட்டத்தில் என்னது? பட்டாடைகள் என்பது இல்லாமல் இருந்திருக்கிறது. பட்டாடைகள் என்பது இல்லாமல் இருந்திருக்கிறது. அவர் அதை சொல்கிறார். இதோ இந்த மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த சிறுவன் அதனுடைய அந்த முந்தைய படைப்புகளை நோவினை செய்கிறான். இதற்காகத்தான் நீ அதை படைத்திருக்கிறாயா? எதற்காக வேண்டி படைத்திருக்கிறாய் என்று சொல்லி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா அதற்கு பதில் சொல்லுகின்ற பொழுது, தாவூதே, நீர் என்னுடைய படைப்புகளை குறித்து என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய்? என்னுடைய படைப்புகளை குறித்து என்ன நினைத்து கொண்டிருக்க? நமக்கு அதில் ஒரு அலட்சிய போக்கு இருக்கிறதா? எல்லா படைப்புகளும், உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிற கோடான கோடி படைப்புகள் அத்துணையிலும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அத்துணையும் அல்லாஹ் தஆலா நன்மையும் பலனையும் வைத்திருக்கிறான். இதே இந்த 2 படைப்புகளை இன்றைய காலகட்டத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். சிலந்தியுடைய படைப்பாக இருந்தாலும் சரி, குளவியுடைய படைப்பாக இருந்தாலும் சரி, குளவி தேனியுடைய வகையை சார்ந்தது. இன்னைக்கு அதன் மூலமாக மக்களுக்கு
தேன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய சக்தி மிக்க ஒரு பானம் மக்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. பட்டு என்பது ஆக சிறந்த பொருளாக என்ன செய்திருக்கிறது, இன்றைக்கு அறியப்பட்டிருக்கிறது. நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நபியே, ஒரு நேரம் வரும், அந்த நேரம் வருகின்ற பொழுது நீங்கள் அதன் பக்கம் தேவையாக மாறுவீர்கள், அதன் பக்கம் தேவையாக மாறுவீர்கள். அன்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இந்த படைப்புகள் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அதற்கு பிறகுதான் சில ஆண்டுகள் கடக்கிறது. அந்த நேரத்தில் தான் அந்த ஜாலூத் என்று சொல்லக்கூடிய அந்த வஞ்சகன் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்ய துரத்தி வருகிறான் என்பதை வரலாறு நமக்கு சொல்கிறது. அப்படி துரத்தி வருகின்ற பொழுது ஜெருசலமிற்குள் அதற்குள் நுழைய முற்படுகின்ற பொழுது ஒரு குகையில் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி ஒளிந்தாரோ அதே போன்று தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் என்ன செய்கிறார்கள், அந்த குகையில் நுழைகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதே சிலந்தியை வைத்து என்ன செய்கிறான், இதே சிலந்தியை வைத்து வலையை பின்ன வைக்கிறான். தன்னுடைய ஆட்களோடு அவன் வருகிறான். அந்த வலைக்கூடு கட்டப்பட்டிருப்பதை பார்த்து மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கிறது. அதன் கட்டப்பட்டிருக்கிற நிலையை பார்த்து இதற்குள் யாரும் நுழைந்திருக்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு அவன் திரும்பி செல்கிறான் என்பதை வரலாறு நமக்கு சொல்கிறது. ஃபத்ஹுல் பாரியில் இந்த செய்தி உண்டு. அப்படியானால் அந்த நேரத்தில் அவர் காப்பாற்றப்பட்டார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய உயிர் காப்பாற்றப்பட்டது. பின்னர் அவரிருந்து தப்பித்துத்தான் திரும்பவும் அந்த இஸ்ரவேல் பகுதியுடைய மாபெரும் அரசராக திரும்ப மாறுகிறார். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் திரும்ப மாறுகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அந்த நேரத்தில் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார், அல்லாஹ்வே, நான் தெரியாமல் அதை குறிப்பிட்டு விட்டேன், உன்னுடைய பரக்கத்தால் தான் நீ அதை படைத்திருக்கிறாய். அல்லாஹ்வே, படைப்பாற்றலால் நீ ஆக சிறந்தவன், படைப்பாற்றலால் ஆக நீ சிறந்தவன். உன்னை போல் இந்த உலகில் காரியங்களை செயல்படுத்தக்கூடியவன் எவனும் இல்லை. இந்த உலகில் நீ படைத்துள்ள அனைத்து படைப்புகளையும் ஒரு நோக்கத்திற்காக வேண்டியே படைத்திருக்கிறாய், அதற்குத்தான் அது படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அல்லாஹ்வே, என்னை மன்னித்துக்கொள் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடினார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லுகிறது என்று சொன்னால் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. இதே போன்றுதான் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் அவர்களும் காப்பாற்றப்பட்டார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், இப்படி அற்பமான படைக்கப்படக்கூடிய இந்த உயிரினங்கள், இந்த உயிரினங்கள் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகச்சிறந்த உதாரணத்தை நபிமார்களுக்கும் சரி நம்பிக்கையாளர்களுக்கும் சரி வைத்திருக்கிறான். இது ஒரு புறம். இனியொரு புறத்தை எடுத்துக்கொண்டால் இதை அல்லாஹ் தஆலா இணை வைப்பாளர்களுக்கு உதாரணமாகவும் என்ன செய்திருக்கிறான், காட்டியிருக்கிறான். சிதலமடைந்த நம்பிக்கை, அவருடைய நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை, சிதலமடைந்த நம்பிக்கை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிற செய்தியை நாம் பார்க்க முடியும் என்று சொன்னால் இது நமக்கு ஆக மிகச்சிறந்த உதாரணம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா இப்படி அல்லாஹுவை விடுத்து பிற நபர்களை கடவுள்களாக அல்லது பிற மக்களை தங்களுடைய அதிகாரத்தை ஆளுமைக்கு உட்பட்டவர்களாக எந்த மக்கள் மாற்றிக்கொள்கிறார்களோ, கடவுள் மட்டும் நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள், பிற கடவுள்களை ஏற்றுக்கொள்பவர்கள் மட்டுமல்ல, அல்லாஹுவை விடுத்து பிற மக்களை அவர்கள் சாஸ்வதமாக மாற்றிக்கொண்டால், பிறர் தருகின்ற அற்ப லாபங்களுக்காக வேண்டி, பிறரிடம் கிடைக்கின்ற அற்ப பொருட்களுக்காக வேண்டி அல்லாஹுவை மறந்து ஜாகிலியத்தில் மனோ இச்சையில் எவனெல்லாம் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறானோ அவனும் அதே கேட்டகரியை சேர்ந்தவன் தான், அதே ரகத்தை சேர்ந்தவன் தான். யோசித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா திருமறையில் ஒரு நபரை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். செய்தி சொல்லி நம்ம முடிச்சுக்கலாம். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், திருமறையில் 7வது அத்தியாயத்துடைய 176வது வசனத்திலே பேசுகிறான். என்ன சொல்கிறான், வலவ் ஷிஅனா லரஃபஅனாஹு பிஹா வலாக்கின்னஹு அக்லதஹு இலல் அர்த் வத்தபஉ தபஅ ஆவாஉ வமஸலஉ ஃபமஸலஉ கமஸலில் கல்ப். அல்லாஹ் குறிப்பிடுகிறான், நாம் நாடி இருந்தால் நம் மத்தாட்சிகளை கொண்டு அவனை உயர்த்தி இருப்போம். எவனை? அல்லாஹ் சொல்கிறான், அவனை நாம் உயர்த்தி இருப்போம். எனினும் அவன் என்ன செய்தான், இவ்வுலக வாழ்வையே சதமென மதித்து தன்னுடைய மனோ இச்சைகளையே பின்பற்றினான். அவனுக்கு உதாரணம் நாயை போன்றது என்று அல்லாஹ் சொன்னான். அவனுக்கு உதாரணம் நாயை போன்றது. அதை நீங்கள் விரட்டினாலும் நாக்கை தொங்க விடுகிறது, அல்லது அதை நீர் விட்டு விட்டாலும் நாக்கை தொங்க விடுகிறது. இதுதான் நம்முடைய வசனங்களை பொய்யென மறுக்கின்ற கூட்டத்தாருக்கு உதாரணமாகும். ஆகவே அவர்கள் சிந்தித்து நல்லுணர்வு பெறும் பொருட்டு இப்படியான வரலாறுகளை நாம் பதிவு செய்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிற செய்தியை பார்க்கிறோம் என்று சொன்னால், இந்த அவன் யார் சகோதரர்களே? நாம் யோசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சிறந்த தரஜாவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கியும் அவன் என்ன செய்தான்,
அவன் மாற்று வழி தன்னுடைய மனோ இச்சையின்பால் தேடி போனான். அலையும் நபா உல்லதி ஆச்சைனாவு ஆயாத்தினா ஃபன்சரஹமின் அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு அந்த மனிதன் கதையை ஓதி காண்பிப்பீராக, அவர்களுக்கு அந்த மனிதனுடைய கதையை ஓதி காண்பிப்பீராக. நம்முடைய ஆயத்துகளை அவனுக்கு நாம் கற்றுக் கொடுத்தோம். என்ன ஆயத்து? அல்லாஹ்வுடைய திருநாமம். 100 திருநாமம் இருக்கிறது, 99 நாமங்கள் இருக்கிறது. அந்த 99 நாமங்களை குறித்தும் அவனுக்கு விளக்கம் அளித்திருந்தோம். எந்த நாமத்தை குறிப்பிட்டு அவன் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனை ஒப்புக்கொள்ளப்படும். கீழே அமர்ந்து கொண்டு அரிசின் நிழலை கவனிக்கக்கூடிய பாக்கியத்தை அவனுக்கு நாம் கொடுத்திருந்தோம். அவன் பூமியில இருந்து கொண்டு மேலே அவன் என்ன செய்வான்? அரிசியுடைய நிழலை அவன் பார்ப்பான். அப்படியான ஆற்றலை என்ன செய்திருந்தோம்? அவனுக்கு நாம் வழங்கி இருந்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். யார் அவன்? அந்த இஸ்ரவேலரின் சந்ததியைச் சேர்ந்த பல்ஆம் பின் பாஹுரா என்று அழைக்கப்படக்கூடியவன். பல்ஆம் பின் பாஹுரா என்று அழைக்கப்படக்கூடியவன். அவனுக்கு நாம் அதை வழங்கி இருந்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு காலத்தில் சமமாக வாழ்ந்தவன். நீங்கள் அல்லாஹ்வுடைய வல்லமையை நினைத்து பார்த்தால் ஒரு காலகட்டத்தில் அல்லாஹ் நபியை மாத்திரம் சிறந்தவர்களாக தேர்வு செய்திருக்க மாட்டான். பல நல்ல மனிதர்களை அல்லாஹ் சிறந்தவர்களாக வைத்திருப்பான். பல நல்ல மனிதர்கள், இவர்கள் இறை தூதர்கள், நபிமார்கள். ஆனால் இவர்கள் அறியப்படுவதுங்கிற அதே காலகட்டத்திலே அல்லாஹ்வை அறிந்த வேறு வேறு நபர்களும் இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அறிவிக்கப்படுவதற்கு முன்னாலே யார் இருந்தார்? வரக்கா பின் நௌஃபல் இருந்தார். அவர் இருந்தார். அவருக்கு அது தெரியும். என்ன தெரியும்? இப்படியான ஒரு இறை தூதர் வருவார் என்பது தெரியும். அவர் சிறந்தவர் என்று தெரியும். அல்லாஹ் அவருக்கு அருள் செய்திருந்தான் என்பது தெரியும். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணம் மேற்கொள்கின்ற பொழுது ஒரு இடத்தில் நடந்த சம்பவத்தையும் அந்த வரலாறு குறிப்பிடுகிறது. அந்த இடத்தில் ஒரு மனிதர் சொன்னார், நீங்கள் இப்படி அல்லாஹ்வுக்கு அல்லாத படைப்புகளுக்கு நீங்கள் ஒருபோதும் என்ன செய்து விடாதீர்கள், உங்களுடைய படைப்புகளை அந்த நேர்ச்சைகளை நிறைவேற்றி விடாதீர்கள், அல்லாஹ் அதற்கு தண்டித்து விடுவான் என்ற செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குழந்தையாக இருந்த காலகட்டத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. வேறு மனிதரால் பல மனிதர்களை அல்லாஹ் உதாரணம் காட்ட பெயரை குறிப்பிட மாட்டான். அல்லாஹ் பெயரை குறிப்பிட மாட்டான். நீங்கள் பார்க்க முடியும், தெருக்கோடியிலிருந்து ஒரு மனிதர் வந்தார். அல்லாஹ் தான் கடவுள் என்று சொன்ன காரணத்திற்காக வேண்டிய அவரை நீங்கள் துன்புறுத்துகிறீர்கள். பட்டணத்திலிருந்து அவர் வந்தார் என்று அல்லாஹ் சொல்லுவான், பேரை குறிப்பிட மாட்டான். நீங்க அவர் பட்டணத்தில் வந்தார், அவர் சத்தியத்தை எடுத்து சொன்னார், நபிமார்களை கொலை செய்ததை போன்றே அவரையும் என்ன செய்தார்கள்? இருவரோடு மூவராக அவரை கொலை செய்தார்கள் என்பதை நாம பார்க்கிறோம். ஆக இந்த பல்ஆமின் பாஹுராவை பற்றி அல்லாஹ் சொல்றான். அவருடைய வரலாறு நடிகது. அதை சொல்வதற்கு நாம் இப்போ நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை. நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவன் என்ன செய்தான்? சுருக்கமாக ஒரு செய்தி மட்டும் சொல்லிவிடுகிறேன். அவன் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனை ஒப்புக்கொள்ளப்படும். அந்த யூத நசராணிகள், அந்த நயவஞ்சர்கள் என்ன செய்தார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிராக பிரார்த்தனை செய்ய சொன்னார்கள். ஆரம்பத்தில் அவன் மறுத்தான். ஆரம்பத்தில் அது எப்படி முட்டாள்தனமான காரியத்தை நான் செய்ய முடியுமா? ஒரு இறை தூதருக்கு எதிராக நான் பிரார்த்தனை செய்ய முடியுமா? அது எனக்கு பெரிய அழிவை தந்துவிடும் என்று அவன் சொன்னான். என்ன செய்தார்கள்? முதலில் தட்டினார்கள் கதவை. அவன் மறுத்தான். இரண்டாவது முறை பொருளாதாரம் கொண்டு வந்து வைக்கப்பட்டது, மறுத்தான். பெண்ணம்பெரிய செல்வங்கள் கொண்டு வந்து வைக்கப்பட்டது, மறுத்தான். நீ தலைமுறையாக உனக்கு எல்லா தேவைகளும் நிறைவு செய்து தரப்படும் என்று அவனுக்கு சொல்லப்பட்டது. ஒரு கட்டத்திலே அவன் மாறினான். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த கவுமுக்கும் எதிராக பிரார்த்தனை செய்ய முற்பட்டான். தன்னுடைய கழுதை அழைத்து கொண்டு அந்த மலையை நோக்கி போனான். கழுதை போக மறுத்தது. அதை அடித்து துவைத்தான். தன்னுடைய வாகனத்தை அடித்து துவைத்தான். அவனுடைய வழக்கம் என்னன்னா, ஒரு மலை உச்சிக்கு மேலே உட்கார்ந்து தான் அந்த பிரார்த்தனையை செய்வான். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த போக மறுத்தது என்ற செய்தியை பார்க்கிறோம். அதையும் மீறி அவன் அதற்குள் நுழைந்தான் என்பதை பார்க்கிறோம். அப்படி பிரார்த்தனை செய்த காரணத்தினால் அல்லாஹ்விடத்திலே கடுமையான அழிவை அவன் சந்தித்தான் என்பதை வரலாறு சொல்கிறது. குர்ஆன் வசனம் நமக்கு சொல்கிறது. மனோ இச்சையை கடவுளாக ஏற்றுக்கொண்டவன் அல்லாஹ்வை மறுத்து இன்னபிற நபர்களை, இன்னபிறருடைய பேச்சை அவன் கடவுளாக எடுத்துக்கொண்டான். விளைவு ஆக மோசமானது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், இந்த வரலாறுடைய ஒரு செய்தியைத்தான் நமக்கு சொல்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இப்படியான மக்களுடைய உதாரணம் சிலந்தி பூச்சியுடைய வலையின் உதாரணம், சிலந்தியின் உதாரணம். அதன் மூலமாக இவர்கள் யோசிக்கட்டும், பார்க்க அழகாக இருக்கலாம், அதிலிருந்து பலன் கிடைக்கலாம். ஆனால்
அது ஆக பலகீனமானது, உங்களுடைய கடவுள் கொள்கையும் ஆக பலகீனமானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் என்று சொன்னால், அன்பானவர்களே, சிதலமடைந்த நம்பிக்கை அவர்களுடைய நம்பிக்கை. அதனால்தான் அவர்கள் எளிதாக வீழ்ந்து போகிறார்கள். எவ்வளவு பெரிய மடச்சனம்! நம் யாரையும் குறைய சொல்வதற்கல்ல. கடவுள் ஆற்றில் இறங்கினார் என்று சொல்கிறார்கள், கடவுள் காட்சி தந்தார் சொல்கிறார்கள். என்ன ஒரு மடத்தனமான செய்தி என்று யோசித்து பார்த்தீர்களா? கேட்கின்ற பொழுது என்ன தோன்றுகிறது? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் இப்படியான சிதலமடைந்த பலகீனமான நம்பிக்கையை கொண்டு என்ன செய்கிறார்கள்? அவர்கள் தங்களுடைய கடவுள் நம்பிக்கை புதுப்பித்துக் கொள்கிறார்கள். ஆக சிந்தித்தால் அல்லாஹ் அந்த வசனத்தின் முடிவிலே சொல்கிறான், அறிவுடைய சிந்திக்கின்ற மக்களுக்கு உதாரணம் இதில் இருக்கிறது, அவர்கள் தான் இதிலிருந்து படிப்பினை பெறுவார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிற நிலையை பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்பானவர்களே, இந்த சிலந்தி பூச்சி இனி ஒரு அற்ப படைப்பு கொசு, இரண்டையும் அல்லாஹ் உதாரணம் காட்டி பேசுகிற செய்தி உண்டு. கொசுவை தொட்டால் நாம் அதனுடைய வரலாறுகள் நெடியது. நாம் இந்த விஷயத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை அல்லாஹ் காப்பாற்றி இருக்கிறான். எத்தனையோ மக்கள் எத்தனையோ அழிவான கொள்கைகளிலும் மடத்தனத்திலும் போய் வீழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அவனுக்கு மட்டுமே சஜிதா செய்யக்கூடிய மிகப்பெரிய நியமத்தை நமக்கு வழங்கி இருக்கிறான். அல்லாஹ் அல்லாத யாருக்கும் சஜிதா செய்யக்கூடிய நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் அல்லாத யாருக்காவது சஜிதா செய்ய வேண்டி இருந்தால் அது யாருக்குத்தான் நான் செய்ய சொல்லியிருப்பேன்? கணவனுக்கு மனைவி சஜிதா செய்ய வேண்டும், அதுவும் என்ன செய்யப்பட்டு விட்டது? தடுக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்று சொன்னால், நம்முடைய நெற்றி, நம்முடைய சாஷ்டாங்கம் படைத்த ரப்புக்கானது, அவனுக்கு உரித்தானது. இந்த நம்பிக்கையோடு வாழ்கிற மக்கள் இஸ்ஸத்தோடும் கண்ணியத்தோடும் வாழ்ந்து மரணமடைவார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான நம்பிக்கையில் பூரணம் பெற்ற மக்களாக, அப்படியான நம்பிக்கையில் ஒளி வீசுகின்ற மக்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற பாக்கியத்தை பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள்புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.